ஆப்டிடியூட்ல எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஏஜ் சம்ஸ், அதாவது வயது கணக்குகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 6:5. 15 ஆண்டுகள் கழித்து அவர்கள் வயதுகளின் விகிதம் 9:8 எனில் ஏயின் தற்போதைய வயது என்ன கேட்குறாங்க. இங்க ஏ பி 2 பேர் இருக்காங்க. தற்போதைய வயதுகளின் விகிதம் 6:5 அப்படிங்கிறாங்க. 15 வருஷம் கழிச்சு, அப்ப பிளஸ் 15 வருஷம் கழிச்சு அவர்களின் வயதுகளின் விகிதம் 9:8 அப்படிங்கிறாங்க. ஸோ ஏயின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் மட்டும் பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் இங்க 3 வருது, இங்கேயும் 3 வருது. அதாவது 9 6 போச்சுன்னா 3, 8 5 போனாலும் 3. அப்ப டிஃபரன்ஸ் காமனா வருது. ஸோ இந்த 3க்கு தான் இந்த 15. அப்ப 1க்கு கேன்சல் பண்ணா 5. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஏவின் தற்போதைய வயது. தற்போதைய ஏவோட ரேஷியோ பார்த்தோம்னா 6. அப்போ 1க்கு 5னா 6 × 5 30 ஏவுடைய தற்போதைய வயது. இதுவே ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவே பி உடைய தற்போதைய வயதுன்னு கேட்டாங்களா? பிக்கு இங்க என்ன ரேஷியோ இருக்குது? 5 இருக்குது. அப்போ 5 × 5 25. இது வந்து பிக்கு. ஸோ இதே கொஸ்டின்ல ஏ மற்றும் பியின் வயதுகளின் கூடுதல் கேட்டாங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணுமா? 30 + 25 55. ஸோ இதே கொஸ்டின்ல இன்னொரு மெத்தடும் கேட்பாங்க. ஏ மற்றும் பியின் வயதுகளின் வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. அப்ப 30ல் 25 போச்சுன்னா 5. ஸோ இந்த ஒரு சம வச்சு கிட்டத்தட்ட 4-5 மெத்தட்ல கேட்பாங்க. இந்த ஒரு சமம் நீங்க தெளிவா பார்த்தா போதும், எப்படி கேட்டாலும் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த சம் பார்க்கலாம். அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிசி குரூப் 1ல கேட்டிருக்காங்க. ஸோ அருண் சுரேஷ், அருண் இங்க சுரேஷ், அவர்களின் தற்போதைய வயதுகள் முறையே அருணுக்கு 24 வயசு, சுரேஷுக்கு 36 வயசு. ஸோ இங்க 8 ஆண்டுகளுக்கு முன்புனா என்ன பண்ணணும்? இதுல 8 மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி இதுலயும் 8 மைனஸ் பண்ணா இங்க 16, இங்க 36ல 8 போச்சுன்னா 28. ஸோ 4ஆல கேன்சல் பண்ணுமா? இங்க நன்னாங்க 16, இங்க 7 நாள் 28. அப்ப ரேஷியோ பார்த்தோம்னா 4:7. ஸோ இதே கொஸ்டின்ல 8 ஆண்டுகளுக்கு முன்புக்கு பதிலாக 8 ஆண்டுகளுக்கு பின்புன்னு கொடுத்தாங்களா? ஸோ அங்க 8 ஆண்டு முன்புனா மைனஸ் பண்ணணும், பின்புனா பிளஸ் பண்ணணும். அப்ப 8 + 8, இங்கேயும் +8 ஆட் பண்ணா 32, இங்க 44. 4ஆவது கேன்சல் பண்ணுமா? 9, இங்க 11. அப்ப 8 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தோம்னா 9:11. அவங்க வயதின் விகிதம் 9:11. அடுத்த சம் பார்க்கலாம். இரு நபர்களின் வயதுகளின் விகிதம் 1:3. அவர் வயதுகளின் பெருக்கல் பலன் 48 எனில் வயதுகளின் வித்தியாசம் என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ உங்க இரு நபர்கள் என்னன்னு நமக்கு தெரியாது. அவர்களின் வயதுகளின் விகிதம் 1:3. வயதுகளின் பெருக்கல் பலன் 48 அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இதை 1x எடுத்துக்கலாம், இதை 3x எடுத்துக்கலாம். இதோடைய பெருக்கல் பலன் = 48. ஸோ இங்க x × x x² × 3 48. ஸோ 48 3ஆல் கேன்சல் பண்ணா 16. அப்போ x² = 16. ஸோ இங்க ஸ்கொயர்ல இருக்குது. அப்போ ரூட் எடுத்தோமா x இங்க ரூட்ல வரும். அப்போ 16 ரூட்ல இருந்து எடுத்தோமா 4. x உடைய மதிப்பு 4. ஸோ இங்க இவருக்கு என்னன்னு அர்த்தம்னா 4ன்னு அர்த்தம் வயசு, இவருக்கு 12 வயசுன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு நபருக்கு வயசு 4, இன்னொரு நபருக்கு வயசு 12. அவங்க என்ன கேட்குறாங்க? வயதுகளின் வித்தியாசம். ஸோ 2க்கான டிஃபரன்ஸ். 12ல் 4 போச்சுன்னா 8. ஸோ வயதுகளின் வித்தியாசம் பார்த்தோம்னா 8. ஆன்சர் வில் பி 8. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். 6 வருடங்களுக்கு முன்பு ஏ மற்றும் பியின் வயதுகளின் விகிதம் 6:5. 4 வருடங்களுக்கு பின்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் 11:10 எனில் பியின் தற்போதைய வயது என்னன்னு கேட்கிறாங்க. கொஸ்டின்ல 6 வருடங்களுக்கு முன்பு, அப்போ -6. ஏ மற்றும் பியின் வயதுகளின் ரேஷியோ 6:5. 4 வருடங்களுக்கு பின்பு, அப்ப +4. அப்ப ரேஷியோ பார்த்தோம்னா 11:10. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2க்கான டிஃபரன்ஸ் பாருங்க. இதுல 10ல் 5 போச்சுன்னா 5, அதே மாதிரி 11ல் 6 போச்சுனாலும் 5. டிஃபரன்ஸ் காமனா இருக்கு. ஸோ இந்த 5க்கு தான் இதை 2ஐயும் ஆட் பண்ணா 6 + 4 10. அப்ப 1க்கு 2. ஸோ என்ன கேட்குறாங்க? பியின் வயது கேட்குறாங்க. பியின் வயது இது 2ல ஏதோ ஒன்று சப்ஜெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்க எடுத்துக்கலாம். இங்க 5 × இந்த 2 = 10. அதாவது இது வந்து பார்த்தோம்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயசு. அவங்க இப்போ என்ன கேட்குறாங்க? தற்போதைய வயது. அப்ப +6 கூட்டணுமா 16. தற்போதைய வயது பார்த்தோம்னா 16. எய்தர் நம்ம இதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணோமா 10 × 2 = 20. இது பார்த்தோம்னா 4 வருடங்களுக்கு அப்புறம். அப்ப இதுல 4 மைனஸ் பண்ணுமா 16. ஸோ எதில் சப்ஜெக்ட் பண்ணாலும் நம்ம ஒரே ஆன்சர் தான் வரும். இதுவே ஏவோடைய வயது கேட்டாங்களா, தற்போதைய வயது கேட்டாங்களா? இப்போ ஏக்கு பார்த்தோம்னா இங்கே 6. அப்போ 6 ×
இங்கே 2 ஈக்குவல் டு 12. இது வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இப்போ தற்போது வயதுனா 6 வயது கூட்டிக்கணும். 12 + 6 18.